விஜய் தற்போது எச் வினோத் இயக்கத்தில் தன் கடைசி திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். தளபதி 69 என அழைக்கப்படும் இப்படத்தில் விஜயுடன் இணைந்து பூஜா ஹெக்டே, பாபி தியோல் என பலர் நடித்து வருகின்றனர். அனிருத் இப்படத்திற்கு இசையமைக்கின்றார். தற்போது இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. பொதுவாகவே விஜயின் படங்கள் என்றால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அதிலும் தளபதி 69 விஜய் நடிக்கும் கடைசி படம் என்பதால் இப்படத்திற்கு உச்சகட்ட எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது. மேலும் விஜய் முதல் முறையாக எச் வினோத் இயக்கத்தில் நடிக்கின்றார். இதுவும் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. இப்படத்திற்கு பிறகு விஜய் முழு நேர அரசியலில் ஈடுபட இருப்பதால் தளபதி 69 முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு எச் வினோத் கூறுகையில் இப்படம் ஒரு கமர்ஷியல் படமாக தான் இருக்கும் என்றார். இருந்தாலும் கண்டிப்பாக தளபதி 69 அரசியல் பேசும் படமாகவே இருக்கும் என சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தளபதி 69 திரைப்படம் ஒரு ரீமேக் படம் என்றும் தகவல்கள் வருகின்றன. தெலுங்கில் பாலையா நடிப்பில் வெளியான பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக் தான் தளபதி 69 என பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. விஜய் நடிக்க போகும் கடைசி படம் ஒரு ரீமேக் படமா என ரசிகர்கள் அதிர்ச்சியில் இருக்கின்றனர். ஒரு காலத்தில் ரீமேக் படங்களில் தொடர்ந்து நடித்து வந்தார் விஜய். ஆனால் கடந்த பல வருடங்களாக விஜய் ரீமேக் படங்களில் நடிப்பதை தவிர்த்து விட்டார். அவர் நடிக்கும் படங்களை தான் மற்ற மொழிகளில் ரீமேக் செய்து வருகின்றனர். அப்படி இருக்கையில் விஜய் தன் கடைசி படத்தை ரீமேக் படமாக கொடுப்பாரா என ரசிகர்கள் கேள்வி கேட்டு வருகின்றனர். இந்நிலையில் பிரபல நடிகர் VTV கணேஷ் கூறிய தகவல் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. அதாவது பகவந்த் கேசரி படத்தை விஜய் 5 முறை பார்த்ததாகவும் அப்படத்தை தமிழில் ரீமேக் செய்து தர முடியுமா என இயக்குனர் அனில் ரவிபுடியிடம் கேட்டதாகவும் VTV கணேஷ் கூறியுள்ளார். ஆனால் இயக்குனர் அனில் ரவிபுடி இதை பற்றி தற்போது பேச வேண்டாம் என VTV கணேஷை தடுத்தார். இதன் மூலம் இப்படம் பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக்காக இருக்குமா என்ற சந்தேகம் மேலும் அதிகரித்திருக்கிறது. விஜயின் கடைசி படம் ஒரு புரட்சிகரமான அரசியல் படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது வந்த தகவலின் படி இப்படம் ஒரு மாசான கமர்ஷியல் படமாகவே இருக்கும் என தெரிகின்றது. பகவந்த் கேசரி படத்தை பார்த்தவர்களும் இது விஜய்க்கு தேவையில்லாத வேலை, கடைசி படம் சூப்பர் பிளாப்பாக போகிறது, பாலகிருஷ்ணாவுக்கு ஒர்க் அவுட் ஆனது விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆகாது, விஜயால் பாலகிருஷ்ணா போன்று நடிக்க முடியாது, அப்படியே நடித்தாலும் தியேட்டருக்கு செல்பவர்கள் கிண்டல் செய்வார்கள், அவருக்கு எதற்கு இந்த தேவையில்லாத வேலை, மகேஷ் பாபுவின் படங்களை ரீமேக் செய்தார் ஓகே, ஆனால் பாலகிருஷ்ணா படம் விஜய்க்கு செட் ஆகாது என்கிறார்கள். இது போன்று முடியாது, ஒர்க் அவுட் ஆகாது, செட் ஆகாது என்ற வார்த்தைகளை முன்பும் கூட கேட்டிருக்கிறார் விஜய். அதையெல்லாம் காதில் வாங்கியும் வாங்காதது போன்று நடித்து வெற்றி கண்டார். என்ன பெரிய பாலகிருஷ்ணா படம், எங்க அண்ணனால் பாலையாவை விட சூப்பராக நடிக்க முடியும், படம் வரும்போது உங்களுக்கே தெரியும், அதுவரை ஓவராக பேச வேண்டாம் என்கிறார்கள் விஜய் ரசிகர்கள். முன்னதாக நடிகை திலகம் படத்தில் சாவித்ரி கணேசனாக நடிக்கும் கீர்த்தி சுரேஷை ஒப்பந்தம் செய்தார் இயக்குனர் நாகஸ்வின். அதை பார்த்தவர்களோ உலகத்துல வேறு நடிகையே இல்லைன்னு போயும் நடிக்க தெரியாத கீர்த்தி சுரேஷை நடிக்க வைக்கிறார் இந்த நாகஸ்வின். சாவித்ரி எங்கே, கீர்த்தி சுரேஷ் எங்கே, இந்த படம் ஓடவே ஓடாது என்றார்கள். நடிகை திலகம் படம் சூப்பர் ஹிட் ஆனது. மேலும் சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை பெற்றார் கீர்த்தி சுரேஷ். யாரெல்லாம் கீர்த்தி சுரேஷை மோசமாக விமர்சித்தார்களோ அவர்களே படம் பார்த்து அசந்து போய் பாராட்டினார்கள். நடிகையர் திலகம் படத்தில் நடித்த போது கீர்த்தி சுரேஷால் முடியாது, நடக்காது என விமர்சனம் எழுந்தது போன்று தற்போது விஜய்க்கும் நடக்கிறது. கீர்த்தி சுரேஷை போன்று தன் நடிப்பால் விமர்சகர்களுக்கு பதிலளிப்பார் விஜய் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.